முறை திராவிட நாட்டை ஆண்டு வந்த சத்தியவிரதன் என்ற மன்னன் இறை பக்தியிலும் தர்மத்திலும் சிறந்து விளங்கினான். ஒரு நாள் காலையில் குருதமாலா நதியில் நீராடி தன் கைகளில் நீர் அள்ளி சூரியனுக்கு அர்க்கியம் செய்யும் போது அவனது கைகளில் ஒரு சிறிய மீன் வந்து சேர்ந்தது. அந்த மீன் தன்னை ஒரு பெரிய மீனிடமிருந்து காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டது. மன்னன் சத்தியவிரதன் அந்த சிறிய மீனின் நிலை கண்டு மனம் இறங்கினான். முதலில் அதை ஒரு குவளையில் இட்டு வளர்த்தான். ஆனால் அந்த மீன் மிக விரைவாக வளர்ந்து குவளைக்கு போதாத அளவு பெரியதானது. மீன் மீண்டும் தன்னை ஒரு பெரிய பாத்திரத்தில் வைக்க கோரியது. மன்னன் அதை பெரிய பாத்திரத்தில் மாற்றினான். அதுவும் போதாமல் கிணறு, குளம், நதி, இறுதியாக சமுத்திரம் என படிப்படியாக பெரிய இடங்களுக்கு மாற்றும்படி அந்த மீன் கோரியது. மன்னன் அந்த மீனை கடலுக்குள் விட்டபோது அது பிரம்மாண்டமான உருவம் எடுத்தது. அந்த மாபெரும் மீனின் உருவத்தைக் கண்டு சத்தியவிரதன் வியந்து நின்றான். அப்போது அந்த மீன், மன்னா, நான் மகாவிஷ்ணு. சில நாட்களில் பெரும் பிரளயம் ஒன்று ஏற்பட போகிறது. அப்போது பூவுலகில் உள்ள அனைத்தும் நீரில் மூழ்கிவிடும் என்று கூறி தான் யார் என்பதை வெளிப்படுத்தியது. விஷ்ணு மன்னன் சத்தியவிரதனிடம் பிரளயத்தின் போது செய்ய வேண்டிய காரியங்களை அறிவுறுத்தினான். 7 ரிஷிகளையும் சப்த ரிஷிகள் அழைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து உயிரினங்களின் விதைகளையும் மூலிகைகளையும் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிரளயத்தில் வேதங்கள் அழியாமல் இருக்க அவற்றையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு பெரிய படகு ஒன்றை தயார் செய்து அதில் இவை அனைத்தையும் ஏற்றிக்கொண்டு தான் அனுப்பும் வாசுகி நாகத்தை கயிறாக கொண்டு தனது கொம்பில் கட்டிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினான். விஷ்ணு கூறியது போலவே சரியான நேரத்தில் பெரும் பிரளயம் ஏற்பட்டது. பூமி முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டது. சத்தியவிரதன் விஷ்ணுவின் அறிவுறுத்தலின்படி சப்த ரிஷிகள், உயிரினங்களின் விதைகள், வேதங்கள் ஆகியவற்றை படகில் ஏற்றினான். அப்போது மச்சாவதாரத்தில் இருந்த விஷ்ணு 1000 யோசனை தூரம் நீளும் தனது தங்கமயமான கொம்புடன் தோன்றினான். மன்னன் சத்தியவிரதன் வாசுகி நாகத்தை கயிறாக பயன்படுத்தி படகின் ஒரு முனையை விஷ்ணுவின் கொம்பில் கட்டினான். பிரளயத்தின் பயங்கரமான அலைகளுக்கு நடுவே மச்சாவதாரத்தில் இருந்த விஷ்ணு அந்த படகை இழுத்துச் சென்று பாதுகாப்பான ஒரு உயரமான மலை உச்சிக்கு, பொதுவாக ஹிமாலய மலைத்தொடரில் ஒரு பகுதி என நம்பப்படுகிறது, கொண்டு சேர்த்தார். அந்த பிரளய காலத்தில் விஷ்ணு மன்னன் சத்தியவிரதனுக்கு ஆன்மீக ரகசியங்களையும் ஞானத்தையும் உபதேசித்தார்.